என்னை காஞ்ச காஞ்ச கொஞ்சவா மழையே. சின்ன பொண்ணு 660, குழு பைசா 650, 10 ரூபா ஃபைனு. அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு, நீட்டாம கூடு. நீங்க தந்துட்டு போயிருவிய 5 10 குறைஞ்சா நாளா கையில இருந்து வைக்கணும். அப்படி எத்தனை நாள் நீ கையில இருந்து வச்சிருக்கா? எண்ணி பக்கத்துல இப்ப என்ன தப்பு? ஒரு தப்பம் இல்லம்மா, இருந்து ஒன்னொன்னா எண்ணு. அடுத்து கோமதியே ராமலட்சுமி யாரெல்லாம் இங்க இருக்கிறீங்களோ அவி ரூபாய் மட்டும் கொண்டு வாங்க. வராதவங்களுக்கு நான் ரூபாய் வாங்க மாட்டேன். சார் வந்தோடனே சார்ட்ட கொடுத்து விடுங்க. என்னைக்கு கோமதியே ராமலட்சுமி வந்திருக்காவ? அவி 2 பேருக்கு நான் தானே தந்துகிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன புதுசா மோர்ட்ட கொண்டு கொடுக்கணுங்க? சார் தான் வராத ஆள்கிட்ட ரூபாய் வாங்கன்னா நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னாவ. அப்ப பாத்திமாக்க பேரை மட்டும் எழுதி வச்சிருக்கா? அவி என்னங்க இருக்கே சேவ? அவி போன வாரமே சார்ட்ட வர மாட்டேன்னு சொல்லிட்டாவ. நான் அந்த மோர்கிட்ட சொல்லிக்கிடுவேன், நீ உன் வேலையை பார்த்துட்டு எழுது. சார் வந்தோடனே நானே நோட்டு ரூபாய் எல்லாத்தையும் கொடுத்து ஒப்படைச்சிருவேன். யார் வேணா குழு தலைவி இருந்துக்கிடுங்க. நல்லா இருப்பா, அதை செய் மொத. வசந்தி அக்கா ரூபா தாங்க. சின்ன பொண்ணு எனக்கும் உமாளுக்கும். உமா 660. சாந்தி அக்கா. வசந்தி 660. 10 மணி ஆயாச்சு. அட்டெண்டன்ஸ் எடுக்க போறேன். யாரெல்லாம் வரலையோ அவங்களுக்கு இனி ஃபைன் போடுவேன். கொஞ்சம் இரு, ராணியக்காலும் லட்சுமியக்காலும் வரட்டு. இப்ப சார் வந்துருவா சின்ன பொண்ணு. என்ன வரல, அதுக்குள்ள அந்த அக்கா வந்துருவாவ. சார் வரதுக்கு முன்னே எல்லாரும் வரணும்ல சின்ன பொண்ணு. இந்த பாட்டி வள்ளி தான் எவ்வளவு தூரத்துல இருந்து வரவ. சின்ன பொண்ணு எதுக்கு தேவையில்லாம சண்டை போட்டு கிடக்கா? அவ யாருக்கும் ஃபைனை போட்டு போறா, உனக்கு என்ன? ஏக்கா அவிய 2 பேரும் எல்லா வாரமும் கரெக்டா வந்துருவாவ. இன்னைக்கு தானே கொஞ்சம் லேட் ஆயிருக்கு. அது அவிய பிரச்சனை, அவிய பாத்துக்கிடுவாவ. நீ உன் வேலையை பாரு. சரி இருங்க, 2 பேரும் ஒரு 8 போய் பாத்துட்டு வந்துறேன். சின்ன பொண்ணு சார் வரதுக்குள்ள நீ வரலனாலும் உனக்கு ஃபைன் தான் எழுதுவேன். என் பியார் மட்டும் அந்த ஃபைன் நோட்ல இருந்துச்சு, நோட்டை 2 துண்டா கிழிச்சு போட்டு போடுவேன். நீ எதுக்கு ஒரு மாதிரி என்கிட்ட சாடிக்கிட்டு வரா? நீ வேணா குழு தலைவி இருந்துக்கிறியா? என் பதவி உனக்கு விட்டு தரேன். ஆமா, பெரிய கவர்னர் பதவி விட்டு தாராளாம். விட்டு வெறும் பொறாம பிடிச்சவா. இதை இது எல்லாரும் சேர்ந்து நம்மளுக்கு மாசம் மாசம் சம்பளம் தர மாதிரி இவ்வளவு எல்லாம் ஏச்சி வாங்க வேண்டியதா இருக்கு. சல்சா சல்சா அளவிட முழுசா. This is bowled beautifully today. ஏதாவது ஒண்ணு வையாமட்டி டொக்கு டொக்குடி மாத்திக்கிட்டே இருக்கா. என்னது ஒரு மாயங்க? இது ஏன் டைம். நான் என்ன வைக்கணும் அதை தான் நீ பார்க்கணும். என்ன 10 நிமிஷம் தான் இருக்கு புள்ள. அதுக்கு பிறகு சாணி அதுவே சாணி இதுவே மேம்பல அப்ப இருக்கு பாட்டி. ராணியக்கா எத்தே உள்ள வாங்க. சத்யா காலேஜ் போலியா? பஸ் விட்டுட்டே, வேற பஸ் கிடையாதா, அந்தால போல. எத்தே இருங்க. போண்டியதாமா. உங்க அம்மா எங்க? அடுப்பங்கரையில சோறு வாங்கிட்டு இருக்காத்தே. சரிம்மா, நான் போய் பாக்கேன். கொஞ்ச கொஞ்ச வா மழையே நெஞ்சம் கெஞ்ச கெஞ்ச கெஞ்ச. ராணியக்கா அடுப்பங்கரையில தான் நிக்கா வேணாவா, ஆள காணையில. ராணியக்கா ராணியக்கா எக்க குழுவுக்கு வரலையக்க? வாரேன் சின்ன பொண்ணு, ஒரு 2 நிமிஷம். எக்க சீக்கிரம் வாங்கக்க, அங்க அவ்வளவு பேரும் உங்களுக்கு ஃபைன் போடணும்னு சொல்லிட்டு இருக்காள்வ. நான் வந்துட்டேன் சின்ன பொண்ணு. இன்னைக்கு பார்த்தது தீ வேற எரிஞ்சு தொலைய மாட்டேக்கு. எம்மா ஒரு வழியா புடிச்சிட்டு. சரி போமாக்க. என்ன சின்ன பொண்ணு கறிக்கு மட்டும் உப்பு இருக்கான்னு பாத்துட்டு. எக்க நல்ல காஞ்ச சுள்ளியா இருக்கு. எங்க உள்ளது? ஆத்தங்கரையில உள்ளது சின்ன பொண்ணு. காலையிலே நானும் லட்சுமியும் குளிக்க போனோம் பாத்துக்க. நல்ல காஞ்ச சுள்ளியா இருந்தா அந்த ஆளுக்கு ஒரு கட்டு கட்டிட்டு வந்துட்டோம். உங்களுக்கு எங்க இருந்துதான் கிடைக்குவோமா? நான் இதுல லேசா உப்பு இருக்கான்னு பாரு. எக்க சுற்றாமக்க. நல்லா ஊதியாச்சம்மா. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குக்க. உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டா இருக்கு. சரி போமா. கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 7ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவித்திருக்கிறார். இந்த பிள்ளையே இப்படி அலறுது. என்னம்மா ஜானி? எங்க பாருங்க கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் கொஞ்சம் தள்ளு இருப்பதால் மாணவர்களின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு எப்படி உடல்நிலையை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் ஜூன் 7இல் பள்ளிகள் திறப்பு. பள்ளி 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 7ஆம் தேதியா ஸ்கூல் திறக்குது? ஆமாத்தே, இப்பதான் நியூஸ்ல போட்டுட்டு இருக்கா. இதுக்குதான் இந்த அலர்னியாட்டி. இவளுக்கு வேற வேலையே கிடையாது. அம்மா எப்பண்டா ஸ்கூல் திறக்கும்னு நாளை எண்ணிக்கிட்டு இருந்தா இங்க ஒரு வாரம் நீட்டி
சத்யா இது நீ ஏன் மூஞ்சி கேச்சிட்டு இருக்க? உனக்கு லீவா விடணும். நான் சும்மா ஏன் போக்கல இல்லாம இருக்கேன். ஏன் உனக்கு? ஐயோ ஐயோ சில பேருக்கு லீவ் விட்டத தாங்க முடியல. எம்மா சும்மா இருக்க சொல்லு. நான் வந்தாச்சா? எக்க வாங்கக்க. நான் வாரேன் சின்ன பொண்ணு. சத்யா காலையில ஒரு 100 ரூபா தந்தம்ல அதை தா. இம்மா அது பஸ்ஸுக்குள்ளதுமா தாட்டி நாளை காலேஜ் போகும்போது தாரேன். அனியக்க ரூபாய் இல்லையா? 500 ரூபாயா இருக்கு சின்ன பொண்ணு. ஒரு 100 ரூபாய்க்காண்டி அதை மாத்தினேன்னு வையா எந்தால போவனே தெரியாம கரைஞ்சு போயிடும். சரி நான் தாரேன் வாங்க. சத்யா வெளிய அடுப்புல சோரம் மீன் கறியும் கிடக்கு மக்களே. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சோற வடிச்சிட்டு மீன் கறி இறக்கி வச்சிரு. அப்பப்ப போய் தீயும் பாத்துக்க. தீ எரியலன்னு வையா பக்கத்துல தான் தீமுட்டி குழல் கிடக்கு. அதை எடுத்து 2 ஊது ஊதி எரிஞ்சிரும். வேற அடுப்பாங்கரையில கொண்ட கடலை குக்கர்ல வச்சிருக்கேன். ஏற்கனவே 3 விசில் வந்துட்டு. என்ன ஒரு 2 விசில் வந்தோடனே அதையும் ஆஃப் பண்ணிடுறேன் மக்களே. இவன் யாங்கிட்டே எல்லாத்தையும் சொல்லியா? ஏட்டி அவளுக்கு சோரம் வடிக்க தெரியாது ஒண்ணும் தெரியாது. நீ என்ன பக்குவமா வடிச்சு வைப்பால? நான் இப்ப காலேஜ் போயிருந்தா யார் வடிப்பா? ஏம்மா வடிச்சா வடிங்க இல்லன்னா அந்த ஆள கறிய போடுங்க. அந்த ஆள காலேஜுக்காவது போய் தொலைஞ்சமில்ல. ஏம்மா நீ போ நான் சோரெல்லாம் வடிச்சு வைக்கேன். ஏம்மா நீ கைய கால வச்சுட்டு சும்மா இரும்மா. உன் பரிமாத்தமே எனக்கு பிடிக்காது. ஆமா எனக்கு லீவ் விட்டதுல உனக்கு சந்தோஷம் இல்லையா? தூர ஓடிரு. ஒரு வார்த்தை சந்தோஷம் தான் சொல்லிருங்களா? பாத்தியலத்தே எங்க அம்மைய இந்த கவர்மெண்ட்டுக்கு எங்க மேல இருக்க அக்கறை கூட எங்க அம்மைக்கு இல்ல. அவிய கூட பாவம் பார்த்து பிள்ளைகள் வெயில்ல கஷ்டப்படுமேன்னு கூட ஒரு வாரம் லீவ் விடியாவ. ஆமாமா ரொம்ப கஷ்டம் தானே. ஏன்னா நீங்கெல்லாம் தோட்டத்து வேலைக்குள்ள போறிய. காலையில மம்பட்டியை பிடிக்க ஆரம்பிச்சில்னா அந்திக்கு 6 மணி வரை மாங்குன்னு வெயில் கடந்து வெட்டணும். கருத்து போயிருவிய. ரொம்ப கஷ்டம்ல. எத்தே நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீன்னு நினைச்சா நீங்களும் எங்க அம்மா கூட சேர்ந்துட்டிய. ஆமா பின்ன என்ன லீவ் விட்டா மட்டும் வீட்லயே கிடக்குறிய? ஒரே ஓட்டமும் சாட்டமா இருக்கு. போதாத வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு கைய கால முறிச்சு வேற போட்டுறிய. உங்களுக்கு பண்டவம் பாக்கிறதுக்கு யார்கிட்ட இருக்காவி? இந்த அத்தையும் மனமே எப்படி சொல்லியாவ நீ? ஆமா அவ கரெக்டா தான் சொல்லியா. இங்க கிடந்து இப்படி சண்டை போட்டு சாவியதுக்கு அழகா காலையிலே எழும்பி கொண்டு போற சோத்த மத்தியானம் தின்னுக்கிட்டு பிள்ளைகளோட கூட விளையாடிட்டு கொஞ்ச நேரம் பாடத்தை கவனிச்சோமா 4 மணினா வீட்டுக்கு வந்தோமா படுத்து தூங்கினமான்னு இருக்கலாம். அதை விட்டுட்டு இருக்க லீவு காணாது. சரி எக்க வாங்க நம்ம போவோம். நான் வரைஞ்சின பண்ணு சுவானி அக்கா மறந்துடாம லேசா தீய தள்ளி விட்டு சோத்த பார்க்க சொல்லு. சரிம்மா. நம்ம எப்பண்டா லீவ் விடன்னு பார்த்துட்டு இருக்கோம். இது எப்பண்டா ஸ்கூல் திறக்கும்னு பார்த்துட்டு இருக்காவ. யாகமா வாங்கக்க. ஃபைன போட்டு விடுவாள்வ. நீங்க அம்மா இதுல இருக்கிறிய குழுவுக்கு போண்டியதானே? நீங்க 2 பேரும் வரட்டுன்னு தான் காத்திருந்தேன். ஆமா காத்திருந்தேன் பூத்திருந்தேன். வேலை முடிஞ்சிட்டு அதுல போண்டியதானே? அவ வந்துட்டு இருக்காவன்னு சொல்லி இருக்கலாம்ல. சரி வா சார் வரதுக்கு முன்ன போவோம். கீதாக்கா சார் எல்லாரும் ரூபாய் வச்சுட்டாங்களா? இல்ல சார் ராணி அக்காவும் லட்சுமி அக்காவும் மட்டும் தரணும். ஏன் என்னாச்சு? தெரியல சார். சின்ன பொண்ணு அவங்க கூட போயிருக்காங்க. சின்ன பொண்ணு சார் வந்துட்டாரு. சின்ன பொண்ணு ஐயோ யாசு வர வாங்க பாத்துக்கிடலாம். சார் குழுவுக்கு யாருமே ஒழுங்கா வர மாட்டேங்காங்க சார். ஃபைன் போடுங்கக்கா. ஃபைன் போட்டாலும் என் மேலதான் கோவப்படியாவ. ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். நீங்க ஒரு வாட்டி சொல்லிருங்க. ராணி அக்கா லட்சுமி அக்கா சார் கொஞ்சம் நேராயிட்டு அடுத்த வாரத்துல இருந்து சீக்கிரம் வந்துருவோம். டைமுக்கு வாங்கக்கா. எல்லார் வீடும் பக்கத்துல தானே இருக்கு. சரி சார். அப்புறம் கீதா அக்காவை யாரும் யாசாதீங்க. ஒரு குழு தலைவியா அவங்க வேலையை அவங்க பாக்காங்க. இதுக்காக எனக்கு ஃபைன் போடுறீங்க உனக்கு ஃபைன் போடுறீங்கன்னு யாரும் சண்டைக்கு போகாதீங்க. நீங்க கரெக்டா வந்து அவங்க எதுக்கு ஃபைன் போட போறாங்க? இப்படி உங்களுக்குள்ளே ஒரு ஒத்துமை இல்லாம சண்டை வந்துகிட்டே இருந்தா அடுத்து லோன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பாத்துக்கிடுங்க. சரிக்கா பாத்துக்கிடுங்க. வெறும் சிலிப்பி. என்ன பண்ணா நீ இல்லாத நேரம் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தா தெரியுமா? தெரியும்க்காவ என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பா நீ. இந்த ஒரு வாரமும் தானமா லேட்டா வந்தோம். அதுக்கு என்ன நல்ல நிக்கால்வ? இந்த வாரமா? எல்லா வாரமும் நீங்க லேட்டா தான் வரிய. உங்களுக்காண்டி நான் தான் கடந்து சண்டை போடியேன். ரூபா பரட்ட நேராயிட்டு சின்ன பொண்ணு. இல்லன்னா வர வேண்டியது எனக்கு. நாங்க தருவோம்ல. சின்ன பொண்ணு நாங்க என்ன வேலை செய்யும். ஆனாலும் ஒரு 100 ரூபா எடுக்க கஷ்டமா இருக்கு. உன்ட்ட எப்படி எப்பவும் ரூபா இருக்கு? அவி மாமியார் நல்லா குடுக்குமா இருக்கும். ஆமா மாமியார் குடுக்கு. அப்ப எப்படி இவ்வளவு ரூபா? திருடுவேன். திருடுவியா? திருட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு வகையான திருட்டு தான். சின்ன பொண்ணு உங்க மாமியாருக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு. எக்க அவியட்டெல்லாம் இல்லக்க. வர்க்கி செவியட்ட தான். சட்டையை கலத்தி போடுவாவில்லக்கு. அப்போ பாக்கெட்டுக்கு ரூபா இருந்துன்னு வைங்களா ஒரு 100 ரூபா அப்படி இல்லைன்னா ஒரு 200 ரூபா எடுத்து ஒரு இடத்துல மாத்தி வைப்பேன். ஒரு 2 நாளைக்கு அந்த ரூபாயை செலவே பண்ண மாட்டேன். அவியெல்லாம் ஞாபகம் வந்து சின்ன பொண்ணு பாக்கெட்டுக்கு ரூபா குறைவு எடுத்தியான்னு கேட்டான்னு வைங்களா கையில கொடுத்துருவேன்.
அப்படி ஞாபகம் இல்லாம கணக்கும் தெரியாம போயிட்டான்னு வைங்களா, அந்த ரூபா நானே வச்சுக்கிடுவேன். ஏ கள்ளி, ஏக்க வேற நான் என்னக்க செய்ய? என்ன நம்பி ஒரு 5 ரூபா தொட்டு யாரும் தர மாட்டக்காவ. அதுக்கு நீ இப்படிலாம் செய்யக்கூடாது. ஏக்க பாக்கெட்டுக்கு இருக்கிறதுல 100 ரூபா 200 ரூபா குறைவுனா என்னன்னு கேட்க மாட்டக்காவ. அப்போ பொறுப்பு இல்லைன்னு அர்த்தம் தானே. அந்த பொறுப்பு இல்லாத வீட்டுல இருந்து எடுத்தா ஒரு தப்பும் கிடையாது. பொறுப்பு இல்லைன்னு இல்ல சின்ன பொண்ணு, அது ஒரு நம்பிக்கை. நம்ம வீட்டுக்குள்ள யார் எடுப்பா அப்படிங்கிற நம்பிக்கை. எங்க வீட்டுக்காரவில எல்லாம் வரோம், கண்ட இடத்துல எல்லாம் ரூபாய் வச்சுட்டு போவாங்க. நான் 5 பைசா அதுல இருந்து எடுக்க மாட்டேனே. எத்தனை நாள் ஆனாலும் அது எங்க ரூபா வச்சாலும் அந்த இடத்துல அப்படியே இருக்கும். எனக்கு இப்படி வீட்டுக்குள்ள இது பண்றதெல்லாம் பிடிக்கவே செய்யாது. ஆமா, வீட்டுக்குள்ள திருடியது பிடிக்காது, வீடு வீடா திருடியது பிடிக்கும். மத்தியலக்கு இப்ப ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி பல்ல வெட்டுறீங்க? அப்படி யார் வீட்ல நான் என்னத்த திருடுனே? ஏக்க ரொம்ப கொந்தளிக்காதீங்க, சொல்லிடுவாவ. சொல்லிட்டு எவ வீட்ல நான் என்னத்த திருடுனே சொல்லிருவாள்வலாம்ல, சொல்லிருவாள்வே. ராணியக்க ஃபர்ஸ்ட் லட்சுமி சொல்லட்டு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ராணியக்கா, அப்படி உங்க வீட்ல வந்து என்னத்த எடுத்தே? ஒரு மாதிரி நடிக்கிறியா? எங்க வீட்டு கோழியுடைய முட்டையெல்லாம் நீ தானே தூக்கிட்டு போறா. ஏக்கோ உங்க வீட்ல முட்டையா? எங்க வீட்ல பால். நான் அப்படி ஒரு நாள் ஊத்திட்டு போனது கிடையாதுனே. வசந்தி, நீ ஊத்துனத நான் பார்த்தேன். உன்கிட்ட சொன்னா கஷ்டமா இருக்குன்னு சொல்லல. எக்க இதே மாதிரிதான் எங்க வீட்லயும் துணிக்கு பொடிய சுவாப்பு தூக்கிட்டு போயிட்டியக்க. அத நானும் இவியலும் பார்த்தோம். ஆனா இவிய உங்ககிட்ட சொல்ல விடாதுன்னு சொன்னாவ. என்ன பொம்பளை? அட 4 மணி. அம்மா இரு சின்ன பொண்ணு, எல்லாம் நம்ம வீடு தானங்க, ஒரு உரிமையில எடுத்துட்டேன். இதுக்கு பேரு திருட்டான். ஏய் ஏய்